வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ஒரு அருமையான வெஜிடேரியன் கறி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். மரக்கறி சமைக்கும் பொழுது தனியாக சமைக்கிறது ஒரு சுவையண்டா, அதே மரக்கறியோடு இன்னும் அதுக்கு பொருத்தமான 1 அல்லது 2 மரக்கறியை சேர்த்து ஒரு கூட்டாக சமைக்கும் பொழுது அதனுடைய சுவை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம சப்ப போஞ்சியையும் காளானையும் சேர்த்து எப்படி ஒரு கூட்டு கறி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கறி செய்கிறதுக்கு காளான் பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 கிராம் ஒரு பேக்கெட்னு சொன்னால் 2 பேக்கெட் காளான் வாங்கியிருக்கிறேன். மொத்தம் 400 கிராம். எப்போவுமே காளான் நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி மொட்டு பதமாக பார்த்து வாங்கிக்கோங்க. வெளிநாடுகளில் பொறுத்தவரையில் பல விதமான காளான்கள் இருக்குது. இந்த மாதிரி வெள்ளை காளான் மொட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த காளானோட சேர்த்து சமைக்கிறதுக்காக 250 கிராம் சப்ப போஞ்சி வாங்கியிருக்கிறேன். இப்போ இதுக்கு கூட சமைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு முழு பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எல்லாவற்றையும் கழுவி நம்ம வெட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அழகாக எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கோங்க. எப்படி உங்களுடைய காளான் சைஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் சமைக்கும் பொழுது இதனுடைய அளவு சுருங்கி வந்துடும். அதனால் கொஞ்சம் பெருசாகவே வெட்டி எடுத்துக்கோங்க. அதே போல் பீன்ஸை நான் இந்த மாதிரி அழகாக இருக்கிறதுன்றதுக்காக இந்த மாதிரி வெட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சட்டி சூடு பண்ணிக்கோங்க. சட்டி சூடானதுக்கு பிறகு நெருப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்டி சூடானதும் இதில் 2 மேசக்கரண்டி அளவுக்கு எந்த எண்ணெய் உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் சமையல் எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நான் சூரியகாந்தி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானதும் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் கொஞ்ச நேரம் பொரியட்டும். இப்போ பாருங்க, கடுகு, சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு இந்த டைமில் வெட்டி வச்சிருக்கிற அந்த ஒரு வெங்காயம், அந்த ஒரு முழு பூட்டையும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரு அலகு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு அதிகமாக தேவையாண்டா இன்னும் ஒன்று அதிகமாக சேர்த்துக்கலாம். ஏனெண்டா இது நாங்கள் தூள் சேர்க்குறபடினால பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்தா ரொம்ப காரமாயிரும். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் வெங்காயம். இப்போ பாருங்கள், வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற மரக்கறி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த மரக்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது பார்த்து சேர்த்துக்கலாம். கூடவே தக்காளி. இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மஷ்ரூம் எப்போவுமே தண்ணி விட பார்க்கும், மூடி நீங்கள் அவிய விடும்போது. அப்போ நீங்கள் குறைவாகவே தண்ணியை சேர்த்துக்கோங்க. இது ஏன்னு சொன்னால் நம்ம கிரேவியாக பண்ணாமல் பிரட்டல் மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் தண்ணியாக சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டுட்டு நெருப்பு மீடியமாக வச்சுட்டு ஒரு 5 அல்லது 6 நிமிஷம் நல்லா இது கொதித்து வேகட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து நல்லா மரக்கறி எல்லாம் வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு விசை. இப்போ இது கூட 1.5 மேசக்கரண்டி அளவுக்கு ஸ்ரீலங்கன் கறி பவுடர், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு தேங்காய் பால், முதல் பால் 2ஆம் பால் கலந்த மாதிரி ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ புளிப்புக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் அதை நல்லா கலந்து விடுங்க. இந்த தயிர் புளிப்பும் அதே வேளையில் உங்களுக்கு நல்ல திக்னஸையும் கொடுக்கும் இந்த கறிக்கு. இந்த மாதிரி கலந்ததுக்கு பிறகு மறுபடியும் மூடி போட்டுட்டு இன்னும் ஒரு 6 அல்லது 7 நிமிஷம் நல்லா கறி அவியட்டும். இப்போ பாருங்கள், 7 நிமிஷம் கழிச்சு கறி நல்லா எண்ணெய் பேர்ந்து வந்திருக்கு பாருங்கள்.
இப்போ இதை நல்லா ஒரு விஷயம் இதை ஓரத்தில் உள்ளது எல்லாத்தையும் வடிச்செடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கு பிறகு இப்போ நீங்கள் உப்பு போதுமான்னு பார்க்கலாம். இதில் நாங்கள் ஏற்கனவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ இன்னும் தேவையா இல்லையான்றதை இந்த டைமில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த 1.5 டீஸ்பூனும் இந்த கறிக்கு எனக்கு போதுமானதாக இருக்குது. உங்களுடைய உப்பு சுவைக்கேற்ப நீங்கள் சில வழியில் கொஞ்சம் கூட்டி பாவிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இது போதுமானது. இப்போ இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் இன்னும் இது நல்லா வறண்டு வரட்டும். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் கழிச்சு நல்லா கறி வந்து பிரண்டு வந்துட்டு இந்த டைமில் கடைசியாக ஒரு அலகு கருவேப்பிலை இல்லாட்டி கொஞ்சம் கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கோங்க, வாசமாக இருக்குமன்றதுக்காக. இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கு பிறகு இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இந்த கறியை நீங்கள் நேராகவே பரிமாறிக்கலாம். இது வந்து சுட சுட சோறுக்கு நல்லாயிருக்கும். அதே வேளையில் புட்டு, இடியப்பம், சப்பாத்தி கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன நண்பர்களே, இப்படியும் கூட கறி செய்யலாமான்னு தானே யோசிக்கிறீங்க. இதே போல் உங்கள் வீடுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.